அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சக்தி வாய்ந்த 3 திக்ர்கள் ஓதுறதுனால என்ன சிறப்பு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக இந்த திக்ர்களை ஓதி அதிக நன்மையை சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்போம். வாங்க. அல்லாஹ் தமது திருமறையில் சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயத்தில் 152வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதிகமான திக்ர்கள் மூலமாக நம்ம அல்லாஹை நினைவு கூறணும் அப்படின்னா அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளையும் நினைவு கூறுவான். முதலாவது திக்ர் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. இதன் பொருள் அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவனுக்கே புகழ் அனைத்தும். இந்த திக்ருடைய நன்மை, இந்த திக்ரை தினமும் 100 முறை சொன்னால் கடல் நுரை போன்று பாவங்கள் இருந்தாலும் அது மன்னிக்கப்படும். இரண்டாவது திக்ர் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதன் பொருள் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன். இந்த திக்ருடைய நன்மை, துன்னூன் மீனுடையவர் நபி யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள் மீனுடைய வயிற்றினுள் இருந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் அவர் செய்த பிரார்த்தனையான லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ தூயவன், நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன் என்பதை கூறி எந்த ஒரு முஸ்லிமாவது பிரார்த்தித்தால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மூன்றாவது திக்ர் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். இதன் பொருள் அல்லாஹ்வின் உதவியின்றி பாவத்தை விட்டு விலகவும் நல்லறம் செய்யவும் மனிதனால் முடியாது. இந்த திக்ருடைய நன்மை, இது சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷமாகும்.